யாரா அந்த பையன்? அதுல இருக்கும் பேமெண்ட் வேணாம், பஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 வந்துருச்சு. எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு எப்பெல்லாம் அமைதியாக போதோ அப்போல்லாம் பிக் பாஸ் சண்டையை ஏற்படுத்துறதுக்காக ஒரு டாஸ்க்கை கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை தான் கொண்டு வந்திருக்காரு. யாரா அந்த பையன்றது தான் இந்த டாஸ்கோட பேர் போல. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பவுலில் நிறைய சீட் இருக்கு. கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரியான சீட்டாக இருக்கும். அதாவது யார் வேலையே செய்ய மாட்டாங்க, யார் ஓவர் டைம் பார்க்குறாங்க, யார் கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்க, அந்த மாதிரி காமெடியாக வார்த்தை எழுதுன மாதிரி நிறைய பேப்பர் இருக்கு. இதில் விக்கல்ஸ் எடுக்கிறாரு. விக்கல்ஸ் என்ன படிக்கிறாருன்னா, இவங்க விளையாண்ட விளையாட்டுக்கு காசெல்லாம் தரக்கூடாது, அதாவது பேமெண்ட்லாம் தரக்கூடாது, ஆட்டோ சார்ஜ் தரதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது கேமை யாரு சரியா விளையாடல, யாரு ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கா, இதை மீன் பண்ணி தான் இந்த கேள்வி வருது. இதுக்கு விக்ரம் என்ன பதில் சொன்னாரு அப்படின்றத நமக்கு காட்டல. அதாவது விக்ரம் யாரோட பேரு இதுக்கு சொன்னாருன்றத நமக்கு காட்டல. திவாகர் பேரை சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. திவாகர் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. விக்கல்ஸ்க்கு உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ விக்கல்ஸ் மேபி திவாகரோட பேரை சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லியிருந்தா அது தப்பு தான், நீங்களும் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். திவாகர் பார்வதி பேரெல்லாம் எதுலையுமே கொண்டு வர முடியாது. அதாவது சும்மா உட்காந்துட்டு இருக்காங்கன்ற லிஸ்ட்ல கொண்டே வர முடியாது. ஏன்னா இவங்க தான் இந்த வீட்டில் ஓவர் டைம் பார்க்குறாங்க. பார்வதிலாம் சொல்ல போனா வாங்குற பேமெண்ட்டை விட ட்ரிபிள் மடங்கு 4 மடங்கு கூட அதிகமாக வேலை பார்க்குறாங்க. நீங்கள் பார்வதியே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் பார்வதி எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ சட்டுன்னு யோசிச்சு பார்க்கும்போது ரம்யா ஜோ வராங்க. இந்த எஃப்ஜே கூட அடிக்கடி சண்டை போடுறான். எஃப்ஜே கூட நான் சொல்ல மாட்டேன், வேற யாரு, ரம்யா ஜோ விட்டா கலையரசன் அவன் இருக்கிறதும் தெரியல, எதுக்கு இருக்கானோ தெரியல. ஸோ அவன் இதை தாண்டி விக்ரம், ஏன் அவரே, அதாவது படிச்சாரு பார்த்தீங்களா அவரே. ஆக மொத்தத்தில் இவங்க 3 பேர் தாங்க எனக்கு சட்டுன்னு மைண்டுக்கு வராங்க. மற்ற எல்லாருமே ஏதோ பண்ற மாதிரியாவது தெரியுது. சபரி கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காரு, பட் சபரியாவது ஏதாவது பண்றாரு. நான் சொன்ன 3 பேர் பெருசா எதுவுமே பண்ணல. விக்கல்ஸ் விக்ரம், அதுல அவர் பெரிய சொல்லிக்க முடியாதுல்ல. 2 பேர்னா ரம்யா ஜோ பேரை சொல்லியிருக்கணும், இல்ல கலையரசன் பேரை சொல்லியிருக்கணும். திவாகர் பேரை சொல்லியிருந்தா அது தப்பு தான். திவாகர் இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்றாரு. என்னன்னா, குரூப்பிசம் வச்சே மாத்தி ஓட்டு போட்டே நாளை கடத்திடலான் இருக்காதீங்க. நான் வெளியே போயிருக்கேன் ஒரு வாட்டி, அதாவது நாமினேஷன்ல 2 வாட்டி தப்பிச்சு வந்திருக்கேன். அந்த மாதிரி இவன் வந்திருக்கானான்ற மாதிரி எஃப்ஜேவை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. எஃப்ஜேக்கும் இவருக்கும் எதனால பிரச்சனை வந்தது அப்படின்றது தெரியல. அதாவது எஃப்ஜே பாதி நேரம் சீக்கு வந்த கோழி மாதிரி அவன் பெட்லயே தான் படுத்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. நிறைய நேரம் அவன் பெட்ல தான் படுத்துட்டு இருக்கான். ஆனா அதை தாண்டி அவன் பிரச்சனைன்னு வரும்போது இறங்கி பேச தான் செய்யறான். ஏன்னா நிறைய பேருக்கு இறங்கி பேசுற தைரியமே இல்லை. அமைதியா நமக்கு எதுக்குடா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலான்னு இந்த விக்கல்ஸ் விக்ரம்லாம் பாருங்க, என்னைக்காவது பேசியிருக்காராங்க. பின்னாடி அட்வைஸ் பண்ண சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுவாரு. ராஜா பின்னாடி அட்வைஸ் பண்ணக்கூடாது ராஜா, அங்கே சண்டை நடக்கிற இடத்துல அட்வைஸ் பண்ணோம். சண்டை நடக்கிற இடத்துல அட்வைஸ் பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. எப்படி ஒருத்தர் சொல்றதை எல்லாருமே கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் சபரி நிறைய இடத்துல பேச வராருல, அவர் சொல்றதை யாருமே காதில் வாங்க மாட்டாங்க. ஆனால் சபரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முன்னாடி வராருல. இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாரு சபரி. நான் சபரி வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ நிறைய பிரச்சனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சமாவது அப்படி பிரச்சனைக்கு வரணும். விக்கல்ஸ்லாம் இருக்கிற இடம் தெரியாம தான் இருக்காரு. அப்படியே நல்லவன் மாதிரியே இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாரு. அவர் கெட்டவர்னு சொல்லுங்க, நல்லவன் மாதிரியே இருந்துட்டு போறதுக்கு கேம் வரல. நீங்க விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஏதாவது எஃபெக்டிவா பண்ணுங்க. யார் பிரச்சனையா இருந்தா என்ன சரி, உங்க கருத்தை போய் சொல்லாமே, இதுல என்ன தப்பு இருக்கு? விக்கல்ஸ் விக்ரம் அப்படி விளையாண்ட மாதிரி தெரியல. ஆனா எஃப்ஜே அதெல்லாம் பண்றான். ஓரளவுக்கு சண்டைனா அவன் இறங்கி பேசுறான், சில வார்த்தையை விடுறான். சண்டைன்னு வந்துருச்சுன்னா எல்லாருமே வார்த்தை விடுவாங்க. இந்த வீட்டில் யார் வார்த்தை விடல நீங்க சொல்லுங்க? சண்டை போடுற ஆளுங்களை நான் சொல்றேன். திவாகரே நிறைய வார்த்தை விட்டுருக்காரு, வினோத்தும் பேசும்போது வார்த்தை விட்டுருக்காரு, ரம்யா ஜோவும் வார்த்தை விட்டுருக்காங்க. சபரி வார்த்தை விடல. சபரி ஓரளவுக்கு இன்னும் கண்ட்ரோலா தான் இருக்காரு. பட் சபரி இன்னும் நிறையவும் பேச ஆரம்பிக்கல. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. திவாகர் என்ன சொல்லிட்டாருன்னா, எஃப்ஜே பெருசா பங்களிப்பே பண்ணல, அவன் அடிக்கடி தூங்கிட்டு தான் இருக்கான், அடிக்கடி படுத்து தான் இருக்கான்னு சொல்லிட்டாரு. இப்படி சொல்றதை கேட்குற அந்த எஃப்ஜே இருக்கான்ல, எனக்கு ஃப்ரீ ஸ்டைல்லாம் பண்ண தெரியும், என் டேலண்ட் எல்லாம் எனக்கு காட்ட தெரியும்ன்ற மாதிரி பின்னாடி ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுவாங்களே, அதாவது அந்த ஜம்ப் பண்ணி வித்தியாசமாக பண்ணுவாங்களே, அதை ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். ஆனால் திவாகர் திரும்ப என்ன சொல்றாருன்னா, இங்கே குரூப்பிசம் இருக்கு, இந்த குரூப்பிசத்தை வச்சு ரொம்ப நாள் நீங்க வண்டி ஓட்ட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. நாமினேஷனுக்கு தைரியம் இருந்தா வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதாவது நாமினேஷனுக்கே வராம சிலர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள மீன் பண்ணி சொல்றாரா இல்ல குறிப்பா இந்த எஃப்ஜேவை சொல்றாரா என்னன்னு தெரியல. ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சீராக காட்ட மாட்டாங்கல்ல, கட் பண்ணி காட்டுவாங்கல்ல, அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஸோ திவாகர் எதுக்காக யார் எது சொன்னாலும் உள்ள போய் பேசுறாருன்றதும் தெரியல. ஏன்னா அவங்க யாரோட பெரியாவது சொல்லி தான் ஆகணும்.
இப்போ இப்போ திவாகருக்கே ஒரு சீட்டு வருது, அவர் ஒருத்தர் பேரை சொல்லுவார், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணால் சரி வராது. திவாகர் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரா இல்லை வேற எந்த சூழ்நிலையில் திவாகர் உள்ள வராரு அப்படின்றத ஃபுல் எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவங்க ஒருத்தரை சொல்லி தானே ஆகணும், சொல்ல தானே செய்வாங்க. அதுக்கெல்லாம் திவாகர் உள்ள போயிட்டு இருந்தா வேலைக்காகாது. ஸோ திவாகர் தான் எல்லாருமே சொல்றாங்க போல, அதனால தான் உள்ள நுழையிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.